வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொமோ தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொமோ, செகண்ட் ப்ரொமோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் பேசுகிறீங்க. உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் எங்களுக்கு அது வந்து ஒரு எனர்ஜி, திரும்ப அடுத்தடுத்த வீடியோ போடணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. ப்ளஸ் எங்களோட கருத்துக்கள் மற்றவங்களாலையும் அங்கீகரிக்கப்படுதுன்றதும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரியுது. அதனால் நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து வியூஸ் போகுது, அப்புறம் ஷேர் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்படிலாம் இருக்குது. அதனால் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நியாயமாக கரெக்டாக சரியாக பேசுகிறோன்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்து எங்களுக்கு இன்னும் அது நல்லாவே புரியுது. அந்த நியாயமாக சரியாக பேசுகிற சேனல்ஸ் எல்லாருக்கிட்டேயும் போய் சேரணுன்னு எங்களுடைய ஆசையாக இருக்குது. அதனால் அதே உங்களோட ஆசையாக இருந்ததுன்னா தயவுசெய்து எங்களோட வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 1ல் வந்து விஜய் சேதுபதி சார் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நம்ம அவங்களுக்கு ஆட்டத்தை கொடுக்கறதுக்கோ ஆட்டம் சொல்லி தரதுக்கோ நம்ம ஆள் இல்லை. ஏன்னா ஆட வேண்டிய ஆட்டம்லாம் ஆடி முடிச்சாச்சு. இப்போ ஆடுற ஆட்டம் ஆடுறாங்க பார்த்தீங்களா, இந்த பதட்டமா பயமா, இவங்க ஆடுறது சரியா தப்பா அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். ஏன் இப்படி ஆடுனீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்றது. ஏன் இப்படி செஞ்சீங்கனாலே எது தப்பு பண்ணியிருக்காங்க அதை கேட்க போறாருன்றது. அந்த தப்பு அவங்க வாயாலேயே அவங்க சொல்லணும். அதை வைப்பார். அதை வந்து நம்ம விஜேஎஸ் கண்டிப்பாக அதை சொல்ல வைப்பார். ஸோ இப்படியா ஒரு வழியாக ஓப்பன் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2ல் வந்து எல்லாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த டிடிஎஃப், இந்த டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கெல்லாம் போய் சேரக்கூடாது, யார் டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது, ஐ மீன் இந்த டாஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது ஓவரால் வந்து எல்லாருமே எதிர்ப்பு யார் தெரிவிக்கிறாங்கன்னா ரயான் தான். ஏன்னா அவன் நல்லா விளையாடினா, ஸ்போர்ட்டிவாக விளையாடினா, எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணால், எந்த ஒரு சண்டையோ ஒரு அக்ரெசிவோ இல்லாமல் நீட்டாக அவன் கொடுத்த வேலையை சூப்பராக விளையாடினாங்க. ஆனால் இதை சொல்கிறது யார் பார்த்தா முத்துக்குமார் சொல்லுவா போல் ஏந்து, ஆமாம் ரயான் வந்து அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார், அவன் போகக்கூடாது, அந்த இடத்துக்கு முன்னேறக்கூடாது. ஏங்க ஒரு நல்ல எண்ணம் இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு முன்னேறக்கூடாது, முன்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போதே அவருடைய முத்துக்குமாரோடைய மனசு எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கும் போதே அவன் அங்கே ஃபெயிலு. முத்துக்குமார் வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கேரக்டர்லேருந்து கீழே இறங்கிட்டாருன்னு தான் அர்த்தம். நாங்களாம் நிறைய பாயிண்ட்ஸ் முன்னேறக்கூடாதுன்றதை தாண்டி நாங்களாம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். ஸோ இவர் முன்னிலையில் இருக்கிறாரு. இவர் எப்படி நம்ம ஓவர்டேக் பண்ணணும், எப்படி இவர் ஜெயிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா நான் முன்னேறணும்னு அந்த ஒரு வார்த்தை வரல பாருங்க. அப்போ என்னமோ சொல்லுவாங்களே, மனதில் யோசிக்கிறது தான் வார்த்தைகளாக வெளியில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தீபக் கொஞ்சம் மேனிப்புலேட்டிவாக பேசுவாப்புல. நான் எனக்கு ரயான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே போகிறது விருப்பம் இல்லை, ஏன்னா அவர் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். மஞ்சரி வந்து ராணுவ சொல்லுவாங்க, ராணுவ வந்து போகக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறேன்னு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா சொல்லுவாங்க, ராணுவ சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னும் போது இவன் உட்காந்துக்கிட்டே ஒன்றுமே விளையாடாமல் ஜெயிக்கணும், எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறான் போது உண்மையிலே செம கிளாப்ஸுங்க அங்கே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. விஷாலும் பார்த்தீங்கன்னா ரயான் தான் சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரயான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே போகக்கூடாதுன்னு உள்ளே இருக்கிற அனைத்து கண்டஸ்டன்ட் எல்லாமே வன்மத்தில் தாங்க இருக்கிறாங்கிறது. ரயான் வந்து ஒரு வைல்டு கார்டு என்ட்ரினாலே எல்லாருக்கும் தெரியல, ஐயோ இவங்க இங்கே ஜெயிச்சிட போகிறாங்க, இவங்க நம்மளோட, ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம இருக்கோம், ஸோ நம்மளை தாண்டி இவங்க வந்துடக்கூடாதே அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கான்ஷியஸாக விளையாடுவாங்க. ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, ரயானை வரவிடக்கூடாதுன்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா போன சீசனில் வந்து நம்ம தினேஷ் இருப்பார் இல்லையா, அவருக்கு கூட இந்த கலர்லாம் அடிச்சு விட்டு கலர் கோழி தினேஷன் கூட எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் இந்த தடவை வந்து ரயானுக்கு வந்து இது மாதிரி கலரிங் பண்ணிவிட்டு கலர் கோழி மாதிரி தான் அவரை சுற்றிட்டு இருக்கிறாரு. அவரை வந்து வரக்கூடாதுன்றது தான் எல்லாருக்குமே எண்ணமாக இருக்குதுன்றது இதில் இது நம்ம கேட்குறோம். ஏன் கேட்குறேன்னா, அவன் நல்லா விளையாடினா வரட்டும், நல்லா விளையாட வர வேண்டியதானுங்க. அதுதான் அவருக்கு இருக்கிற கான்ஷியஸ். எப்படின்னா வைல்டு கார்டாக உள்ள என்ட்ரி கொடுத்தாலும் யாரையும் காயப்படுத்தாமல், ஒரு வார்த்தை கூட ஒரு விஷயம் கூட அவர் வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் தான் விளையாடி இருக்கிறாரு. ப்ளஸ் வந்து கேமாக விளையாடுறாரு, அதுக்கப்புறம் நார்மலாக வந்துடுறாரு. அவர் அந்த வன்மம் அவருக்குள்ளே இல்லைன்றது மட்டும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு ரயான். அப்படி தான் அவருடைய கேம் பிளே இருக்குது. ப்ளஸ் வந்து அவர் எப்படி இருக்கிறாருன்னா, ரொம்ப நேர் வழியில் போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த குறுக்கு வழியை பண்ணுறது, மற்றவங்க கூட அலைன்ஸ் ரெடி பண்ணி செட் பண்ணிக்கிட்டு விளையாடுறது அப்படின்லாம் இல்லாமல் அவருடைய பாதை வந்து நல்ல நேர்மையாகவே இருக்குது.
இதே தான் நேற்று வந்து ரயான் பார்த்தீங்கன்னா நைட்டு மஞ்சரியோட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ முத்துக்குமாரன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. முத்து வந்து அவர் பேசுகிற ஏற்கனவே இதை பேசி பேசி நமக்கே காது வலிக்குது. என்ன சொல்கிறது, இதை மஞ்சரியும் அதே அவங்களும் ஆமோதிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் ரயான், அவர் அப்படி தான் இருக்கார். பட் வந்து அடுத்தது மாறிடுறார். அதை தான் அவர் சொல்கிறாரு, அடுத்தது மாறுறது இல்லை, நம்ம சுட்டி காட்டின பிறகு அதுக்கப்புறமா ஆமாம் ஆமான்னு ஒத்து ஆமோதிச்சுட்டு போகிறதுக்கு அங்கே இது இல்லைல்ல. இவர் வந்து அவ்வளோ ஒன்றும் சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை. ஒரு 26-24 இயர்ஸ் இருக்கிற முத்துக்குமரன் இதெல்லாம் தெரிஞ்சு தான் இங்கே வந்து விளையாடுறாரு. ஆனால் அவர் கேமுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய தவறுகளை மாற்றிடுறாரு, டக்குன்னு மாற்றிடுறாரு. மாற்றுறதுக்காக ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்கிட்டே இருப்பார். வச்சு தான் செஞ்சது அப்படி இல்லை, நான் இப்படி தான் பண்ணேன், நீங்கள் அப்படியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டுறாரு. அப்படின்றத ரயான் தான் இப்போ மஞ்சரிட்ட பேசிட்ட ரயான் தான் வந்து முத்துவன் நிறைய இடத்துல அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கிறாருன்றது நம்ம எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. இப்படி ஒரு கான்வர்சேஷன் அங்கே உள்ளே போயிட்டுருக்குது. முத்துக்குமரன் நேற்று கூட அவரோட பிரெட்டு 2 ஸ்லைஸ் வந்து கிடைக்கலங்க அவருக்கு. அதை வந்து அருணும் விஷாலும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அருணோடதை ஏற்கனவே விஷால் ராணவெலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் வந்து சௌந்தர்யா வந்து ராணுவ கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ சாப்பிட்றது உனக்கு பிரச்சனை இல்லைடா, நீ சாப்பிடு, நான் தான் வந்து இன்சார்ஜாக இருக்கேன், அதனால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் சொல்லிவிட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நான் தான் சொல்லியிருக்கேன். நான் இப்படியும் சொல்லிவிட்டு நான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், நீ சாப்பிடு, ஆனால் நம்மளுக்கே ஒரு கான்ஷியஸ் இருக்கும்ல, மற்றவங்களோடதையும் நம்ம சாப்பிட்றோமா, அதிகப்படியாக நம்மளது மற்றவங்களத எடுத்து கன்சியூம் பண்ணுறோமான்றது நம்மளுக்கு ஒரு மனசாட்சிப்படி கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் திரும்பவும் ஒன்று பேசுவார். உடனே அவங்க திரும்பவும் அவருக்கு சொல்லி புரிய வைக்க பார்ப்பாங்க, ஷவுட் பண்ணுவாங்க. அப்புறம் நைட்டில் வந்து அதுக்கான கன்க்ளூஷன் வந்து ராணுவ பாருங்கள், எல்லாருமே விளையாட்டு பையன் சின்ன பையன் தரமா ஏதோ பண்ணுறான், ரொம்ப என்ன சொல்கிறது ட்ரபுள் பண்ணுறான்ற மாதிரி தான் ராணுவ எல்லாருமே அடையாளப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அவர் எவ்வளோ மெச்சூர்டுன்றது நைட்டு சௌந்தர்யா கிட்ட அவர் பேசும்போது தெரிஞ்சிச்சு. நைட் வந்து சௌந்தர்யாட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து அப்போ பேசுனீங்க, கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணி சத்தமாகவே என்கிட்ட பேசுனீங்க, ஆனாலும் அந்த நேரத்தில் எனக்கும் ஹிட் ஆச்சு நீங்கள் பேசும்போது, அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பேசுறதுனால. ஸோ நானும் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, ஆனாலும் நான் அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டேன், சரி அப்புறமா சௌந்தர்யாட்ட பேசலான்னு சொல்லிட்டு. சௌந்தர்யா, நான் வந்து உங்ககிட்ட எடுத்தேன்னா ஒரு தடவை எனக்காக எடுத்தேன், இன்னொரு 2-3 தடவை எடுக்கும்போது கூட நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா விஷாலும் எடுத்துகிட்டு வர சொல்லுவான், அவனோட பங்கையும் எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்குறேன், அருணுக்கும் அந்த இது போகுது ஷேர். அப்போது சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஏன்டா நீ அப்போ அதை அந்த இடத்துல நீ சொல்லி இருக்கணும்ல, நீ ஏன்டா சொல்லலை அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனாகவே இருந்துச்சு. புரிதலுக்கான ஒரு துவக்கம் இல்லை, இப்போது கேமே முடிய போகுது, ஆனாலும் தன்னை புரிய வைக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ண விதம் ரொம்ப அப்ரிஷியேட்டபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்லினும் வந்து ராணுவ தான். ஜாக்லின் என்ன பாருங்கள், டே நீ இந்த வாரம் கண்டிப்பாக போயிடுவேன் வெளியே. யாரு? ஜாக்லின். இந்த அம்மா வந்து அதான் சொன்ன சூனிய கழிவு இல்லை, அப்படிதான் சொல்லலாம், நீ வெளியே போயிடுவேன். இவங்க பாத்திரம் தேய்க்கிற வேலை செய்யணுங்க. அங்கே வெசல் வாஷிங் டீமில் இவங்களும் மஞ்சரியும் தான் இருக்காங்க. அதை விட்டுட்டு உள்ளே வந்து ஜாக்லின் உட்காந்து பாய்ஸ் டீமோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ராணுவ கிட்ட சொல்லுவாங்க, இந்த வாரம் யார் யார் போவாங்கன்னு எல்லாருமே பேசிக்கோங்க. அப்போ இவங்க ராணுவ கிட்ட சொல்லுவாங்க, நீ இந்த வாரம் வெளில போயிடுவ, அப்போ நீ வெளில போனேன்னா நீ ஒரு டீம்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்கிறலடா, இவங்க என்னமோ டீமே செட் பண்ணாமல் உள்ளே வந்துட்டா மாதிரி பண்ணியிருக்கலடா, அவங்கள அப்படியே பிரித்து எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போட சொல்கிறா ஓட்டை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் இவங்க இருக்காங்க. அங்கே முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா மட்டும் கிச்சன் டீமில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்ப்பாரு. ஏன்னா அவங்க எல்லா ஸ்டவ் ஏரியா அந்த ஹாபு எல்லாத்தையும் தொடச்சிட்டு வெசல்ஸ் எல்லாம் எடுத்து எல்லா பாத்திரத்தையும் ஒழித்து உள்ளே போட்டுட்டு அந்த திங்ஸ்லாம் மிச்சம் இருக்கும், அந்த சப்பாத்தி கிரேவிஸ்லாம் அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஸோ இப்படி செஞ்சிட்டு இருக்கிறத முத்துக்குமரன் பார்ப்பாரு. என்னம்மா நீ மட்டும் பண்ணிட்டு இருக்க, அதுவும் இது உன் வேலை இல்லை சௌந்தர்யா, நீ ஏன் பண்ணுறன்ற மாதிரி அவர் கேட்பாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் இப்போ இதை க்ளீன் பண்ணேன், அப்படியே இதையும் சேர்த்து பண்ணிடுறேன்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஸோ முத்துக்குமரன் கத்திகிட்டே போவார், மற்றவங்க செய்கிற வேலையை நீ செய்யாதம்மா, அப்போ மற்றவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடுது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அக்கறையினால் அவர் சொன்னார். அந்த விஷயம் பாராட்டுதலுக்குரியது. பட் இங்கே பேசுகிறாரே தவிர அங்கே போய் ஜாக்லின் அவர் கேட்கல. இங்கே சௌந்தர்யாக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசிடுறாரு, அது ரொம்ப பாராட்டுறோம். ஆனால் அங்கே போய் ஜாக்லின் உட்காந்துட்டு நியாயம் இந்த ஊர் கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, ஏமா ஜாக்லின் நீ தானே வெசல் வாஷிங் நீ போய் பண்ணலாம்ல, அவ்வளோ பாத்திரம் இருக்குது,
ஸோ சௌந்தர்யா தான் அந்த மற்ற சப்பாத்தியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பாத்திரமாக கழுவிட்டு அதுக்குள்ளே உள்ள எல்லாத்தையும் எடுத்து அதாவது ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு ஊர் கழிவு இருக்கும். போன சீசனுக்கு ஒரு ஏடிகே, அதுக்கு முன்னாடி ஒருத்தர், இந்த மாதிரி. இப்போ வந்து ஜாக்லின்னு அது டே ஒன்லேருந்தே இப்படி தான் பின்னாடி பேசுவோம் பயங்கரமாக. என்னமோ இந்த அம்மா தான் உள்ள வந்து பிக் பாஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆமாம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டராக எல்லாரும் பேசி அரட்டை அடிச்சுட்டு ஜாக்லின் மஞ்சரிலாம் உள்ளே வருவாங்க, அருண்லாம் உள்ளே வருவாங்க. ஜாக்லின் நேராக உள்ளே போய் உட்காந்து அங்கே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் மஞ்சரி என்ன பண்ணுவாங்க, பொறுமையாக வந்துட்டு பாத்திரத்தை தேய்க்க போவாங்க. அப்போ கூட சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தேய்ச்சி போடுங்க நான் கழுவி தரேன் அப்படின்ற மாதிரி. இவங்க ஃபுல்லாக அவங்க கூட இருந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவி வைக்கிற வரைக்குமே சௌந்தர்யா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸு எல்லா விஷயத்துலேயும், அதாவது த்ரூ அவுட் ஒரு பிக் பாஸ் ஷோக்குள்ளே தன்னை எப்படி ப்ரெசன்டபுளாக இருக்கணும், அப்புறம் வந்து ரூல்ஸ் எப்படி பிரேக் பண்ணாமல் இருக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க பண்ணுறவங்களை பற்றி நீங்கள் என்ன கருத்தை கொடுக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு நிலவரப்படி இப்போ ரொம்ப லோவாக தான் இருக்காங்க. ரெண்டு மஞ்சரி வெளியே போகிறாங்க, ஜாக்லின் போனாங்க. மஞ்சரி போனோம், ஜாக்லின். அப்படி ஜாக்லின் இல்லைன்னா அருண்ன்றாங்க. அருண் ஏன்னா 2 கேர்ள்ஸை லேடிஸ் அனுப்பக்கூடாது இல்லையா, அதனால ஒன்று நம்ம அருண், அப்படி இல்லை மஞ்சரி. அப்புறம் ராணவும் இருக்காரு. ராணவ் சொல்கிறாங்க, ஆனால் அது போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டா இல்லைன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே போனோன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா இப்பயே போயிருக்கணுங்க. ஆனால் பவித்ராவுக்கு வந்து அதுவும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருக்குது. இப்போ இதை வந்து கணிக்கவே முடியல, யார் வெளியே போவாங்க. 2 கேர்ள்ஸ் போவாங்களா, இல்லை கேர்ள்ஸ் 1 பாய்ஸ் 1 அப்படி போவாங்களா? அப்படி இல்லைன்னா இப்போ 2 கேர்ள்ஸு மிட் நைட் எவிக்ஷனில் யாராவது ஒருத்தர் வெளியே அனுப்புவாருன்றது நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.